The beach வந்துட்டோங்க. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. ஆக்சுவலி செம்ம லக்குங்க. எக்ஸ்க்ளூசிவ் சீட்டுங்க இது. உங்களுக்கு இந்த டின்னரும் கவர் ஆயிடும். இது என்னங்க 3 சக்கரம் கார். Welcome to Vlogs by Diyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். போன வீடியோல அயா யூனிவர்ஸ் கம்ப்ளீட் டூர் பார்த்திருந்தோம். ஒவ்வொரு சாப்டரும் அவ்வளோ அழகா தரமா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. டிக்கெட் காஸ்ட், புக்கிங் ப்ராசஸ் எல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் இந்த வீடியோவை பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அயா யூனிவர்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5:30 மணி போல ஜேபிஆர் ரெசிடென்சி போலாம் அப்படின்னு சொல்லி டாக்ஸி புக் பண்ணி கிளம்பிட்டோம். ஜேபிஆர் பீச் விசிட் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து மரீனா டின்னர் க்ரூஸ் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டாக்ஸி எதுல புக் பண்ணலாம், எதுல சீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நாங்க கரீம் ஆப்ல தாங்க புக் பண்ணோம். கரீம் ஆப்லயே பாத்தீங்கன்னா ஹாலா டாக்ஸி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஹாலா டாக்ஸி வந்து உங்களுக்கு ரேட் கம்மியா இருக்கும். கம்ஃபர்ட் அது போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட லக்ஸரியான கார், லெக்ஸஸ் அந்த மாதிரி கார்லாம் வரும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஹாலா டாக்ஸிக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் பண்ணி அது மூலியமா கூட உங்களுடைய டாக்ஸி புக்கிங்க பண்ணிக்கலாம். ஒரு டைம்க்கு மேலங்க பயங்கர டிராபிக் ஆயிடுச்சு. நம்ம டாக்ஸி டிரைவரே என்ன சொன்னார்னா, நீங்க இங்கேயே இறங்கிக்கோங்க, பாத்துவே இருக்கு, நீங்க அப்படியே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவா தான் தோணுச்சு. ஏன்னா நாங்க வந்த வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 AD ஆயிடுச்சு. சரி 100 ஆகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிடலாம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சரி போற போக்குல இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஆனா புக்கிங் ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு தெரியல. ஸ்கேன் பண்றது இந்த ஆப்லாம் இல்லை எங்க கிட்ட. ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதாங்க ஜேபிஆர் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே நடந்து போகலாம். ஃபுல்லாக கடைகளாக இருக்கும். ஒரு சரியான டைம் பாஸாக இருக்குங்க இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே வாக் பண்ணி நம்மளுடைய அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பீச் வரும். கொஞ்சம் தூரம் நம்ம வாக் பண்ணி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து போய் பீச் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நான் அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக போடுறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. பயங்கர ஹாப்பனிங்கான ஒரு இடங்க. சூப்பராக இருக்குங்க இது. இன்னும் சீசன் டைம்லாம் வந்துருச்சுன்னா வேற லெவலில் இந்த இடத்துல அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும். இவரும் அந்த ஷேக் சையத்னு நினைக்கிறேன். ஷேக் சையத் அவருடைய முகங்கள் தாங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியா பேலஸ். கடைகள்லாம் நிறைய இருக்குங்க. நிறைய கடைகள் இருக்கும். கையை நீட்டி கூப்பிடுவாங்க. அப்ப கூட நின்றாதீங்க. சொன்ன மாதிரியே நீட்டி கூப்பிட்டாங்க. ரோட்லாம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா கிராஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜீப்ரா கிராசிங்ல கிராஸ் பண்ணிடுங்க. சேஃபா இருக்கும். த பீச் வந்துட்டோங்க. ஜுமைரா பீச்சுக்கு வந்துட்டோம். பாருங்களா, பயங்கர ஹாப்பனிங்கா இருக்குங்க. எவ்வளோ கடைகள் இங்க, வேற லெவல்ல செம்ம அட்மாஸ்பியருங்க. துபாய்க்கு வந்துட்டு இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. சூப்பரா இருக்கும். நாங்களே ஒரு ஷார்ட் டைம் தான் வந்தோம். எங்களால பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் நீங்க இதுக்குன்னே ஒரு ஈவினிங்க ஒதுக்கி வாங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இது என்ன துபாய் ஐயா, லண்டன் ஐ மாதிரி எங்களுக்கு. ஆனா இதெல்லாம் போகணும்னு பயங்கர ஆசைங்க. பட்
இது நாங்க போன டைம்ல ஓப்பன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆக்சுவலி நாங்க புக் பண்ணல. கரெக்டியா, ஓப்பன்ல இல்லை. நாங்க புக் பண்ணும்போது போட்டோஸ்லாம் எடுக்க சூப்பர் ஸ்பாட்டுங்க. சூப்பரா நாங்களும் நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. இங்க இருந்து பீச்ல எல்லாம் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் அப்படிங்க நின்று நம்ம அப்படியே கொஞ்சம் சில் அவுட் அப்படியே பார்க்கலாம். அண்ட் எங்களுக்கு வந்து இங்க கொஞ்சம் கிரௌடடா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ப்ராப்பர் பீச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கூட அப்படி தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அதுல இறங்கி நம்ம இந்த பீச்சுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஒரு ஈவினிங் சொன்ன மாதிரி பீச்சுக்குன்னு டெடிகேட் பண்ணிடுங்க. அதுக்கான க்ளோத்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஜாலியா இங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பரா இருக்கு இங்க வைப்பு. ஹோட்டல்ல மேப் போட்டு பார்த்தாங்க. ஜுமேரா பீச்ல இருந்து மரீனா தவ் க்ரூஸ் எவ்வளவு தூரம்னு 5 நிமிஷம் தாங்க காமிச்சது. இப்போ நாங்க முடிச்சிட்டு ரிட்டர்ன் நடந்து போறோம். மேப் போட்டு பார்த்தா 1 மணி நேரம் 50 நிமிஷம் காட்டுதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே வேகமா நடந்து போறோம். இதுல என்னன்னா நம்ம டாக்ஸியும் எடுக்க முடியாது. டாக்ஸி எடுத்தா அவன் இன்னும் லேட் ஆகும். பயங்கர டிராபிக்கா இருக்கும். சரி, அப்படியே வேகமா நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஐடியா, பக்கத்துல ஏதாவது மெட்ரோ இருந்தா மெட்ரோ எடுத்து போயிடலான்னு. சரி பாப்போம் வாங்க. இங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருந்ததுங்க. ரோட் கிராஸ் பண்ணி ஏறிடலான்னு. இது ஜுமேரா 1 அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஸ்டேஷன் பேரு. ஆனா இது பார்த்தா மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இல்ல, டிராமுங்க. டிராம் ஸ்டேஷனுங்க இது. பரவாயில்ல, துபாய்க்கு வந்து நம்ம டிராமும் ஏற போறோம். அது வரைக்கும் சந்தோஷம். கார்டுல காசு தீர்ந்துடுச்சு. சரி, நமக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு இங்க ஆப்ஷன் இருக்கு. நம்ம போட்டு நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஃபோரெக்ஸ் கார்டு இதெல்லாம் போட்டு நம்ம இல்லை டைரக்டா கூட நீங்க அமௌண்ட் கேஷா போட்டு கூட நம்ம இதுல இது பண்ணிக்கலாம். திரும்ப கேஷ் லோட் பண்ணிக்கிட்டோம். ஜுமேரா பீச் ரெசிடென்சி 1 இதுல வந்து ஏறிட்டோம். நாங்க ஏறிட்டு துபாய் மரீனால தெரியாம இறங்கிட்டோங்க. நாங்க போக வேண்டியது இந்த மினா சியாஹி அப்படின்ற ஸ்டாப்ல இறங்கணும். ரெண்டு ஸ்டாப் தள்ளி முன்னாடியே இறங்கிட்டோம். ஸோ அடுத்த ட்ராம்க்கு வெயிட்டிங். போவோமா ஊர்கோலம்னு போறோம் போய்கிட்டே இருக்கோங்க. நடந்துகிட்டே இருக்கிறோங்க. எவ்வளவு தூரம் நடக்கிறோம். இங்க பாருங்களேன், மரீனா கிச்சன் எல்லாம் ரோட்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டு செம்ம ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பூர்ஜ் கலீஃபா வீடியோல நாங்க சொல்லியிருக்கோம் அடுத்த நாள் வந்து நாங்க லீஷியரா வச்சிருக்கோம் அப்படின்னு. நாளைக்கு பிளானுமே வந்து லீஜரா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதுதானடா உங்க லீஷர்ன்ற மாதிரி நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கிறோங்க. எப்பா எவ்வளவு தூரம். பட் ஓகே, வெளிநாடுக்கு வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஜாலியா இருந்தது. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு 15-20 நிமிஷம் நடைக்கு அப்புறம் வந்துட்டோங்க. கண்ணில் சின்ன சின்ன போட்டு இதெல்லாம் தெரியுது. இங்க வந்துட்டு எங்களோட கேட் நம்பர் என்னன்னு பார்த்தா அது இங்க இருந்து அடுத்த கடைசியில இருக்குங்க. இப்ப இங்க இருந்து அதுக்கு நடந்து போகணும். லீஜரா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகலாம். அண்ட் ஃபைனலா வந்துட்டோம். இங்க லைன் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு லைன் வேற வேற க்ரூஸோடைய லைன்ஸ் இது. ஸோ நம்ம வந்து ஜாக் ஸ்பேரோ டின்னர் க்ரூஸோடது. நாங்க வந்த நேரத்துல வந்து நிறைய இந்தியன்ஸ் இருந்தாங்க. கண்டிப்பா டின்னர் க்ரூஸ் வரீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியா வந்துருங்க. வந்து லைன்ல ஃப்ரண்ட்ல நின்றுங்க. மேபி உங்களுக்கு நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் டெக்ல உங்களுக்கு சீட் கொடுக்க சான்சஸ் நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துருங்க. இந்த லைனை திறந்து விட்டாங்க. ஏதோ திருப்பதியில ஓடுற மாதிரி தடதடன்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயும் பாருங்களேன், நம்மளுடைய டின்னர் க்ரூஸ் நிக்கிற போட் வந்து கடைசியா இருக்கு. இங்கேயும் நம்ம கடைசி வரைக்கும் நடந்து போக வேண்டியதா இருக்கு. லீஜரா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு க்ரூஸ் உடையது. டூர் துபாய்னு 2 நிக்குது. இங்கேயும் ஒரு டூர் துபாய்.
நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு பார்க்கவே. எவ்வளவு யாட்ச். அண்ட் ஃபைனலா நம்மளுடைய டின்னர் க்ரூஸ் வந்துருச்சுங்க. ஜாக் ஸ்பேரோ இங்க பாருங்க. கடவுள் இருக்கான் குமார்ன்ற மாதிரி அது எப்படின்னு தெரியலங்க. நம்ம வந்த நேரம் யாருமே இல்லைங்க நம்ம போட்டிக்கிட்ட. நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் வரோம்னு நினைக்கிறேன். வரும்போது என் கையில ஒரு சின்ன லேம்ப் ஒன்று கொடுத்து அமிச்சாங்க. அது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் மேலே போயிட்டு செட்டில் ஆயிடலாம். காலியா இருக்கு. கீழே கீழே ஏசி செம்மையா இருக்கு. நம்ம மேலே போயிடலாம். மேலதான் நல்ல வியூ இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மேலே வந்துருங்க வரவங்க. சீக்கிரமா, அதுதான் சீக்கிரமா வர சொல்றது. சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேல சீட் கிடைக்கும். மோஸ்டா ஷேரிங்கா தான் இருக்கும்னு நினைச்சு நாங்க மேல வந்தோம். அண்ட் நீங்க பாருங்களேன் எங்களோட சீட்டை. வேற லெவல்ல இருந்தது எங்களுடைய சீட்டு. அது ஆக்சுவலி செம்ம லக்குங்க. எக்ஸ்க்ளூசிவ் சீட்டுங்க இது. ஏன்னா நம்ம இங்க உட்காந்தோம்னா போட்டோஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு பேக்ரவுண்ட்ல வந்து யாருமே ஆளுங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். சூப்பரா இருந்தது. எல்லாருக்கும் நம்ம டேபிள் மேலதாங்க கண்ணு. நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா அப்படியே பிளே பண்ணி காட்டுறேன். அந்த உங்களுக்கு எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தரணுமோ நான் உங்களுக்கு அங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். அண்ட் அகைன் உங்களுக்கு எல்லா அட்ராக்ஷன்ஸ்லயும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு போட்டோகிராஃபர் இங்க வருவாரு. வந்து தனித்தனியா எல்லாரையுமே போட்டோஸ் எடுப்பாங்க. அண்ட் கடைசியா நீங்க போகும்போது உங்களுக்கு அது ஒரு போட்டோ சின்ன ஆல்பம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா விருப்பம் தான் நீங்க அதை வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 100 AED வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அதை வாங்கிக்கலாம். நம்மளுடைய ரைட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. போலாமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் யாட்டுங்க. உங்களுக்கு க்ளூக்லயே அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு அது வேணும்னா பிரைவேட்டா செலிப்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்க அது மாதிரி புக் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஒரு விஷயங்க, இந்த லேம்ப் இருக்கு பாத்தீங்களா, க்ளூக்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த லேம்ப் கொடுத்து விடுவாங்க. ஸோ மற்ற யாருடைய டேபிள்ஸ்லயும் இந்த லேம்ப் இல்லை. பட் இது என்ன ஸ்பெஷல்னு எங்களுக்கு நிஜமா தெரியல. நாங்க ரொம்ப கேஷுவலா தான் க்ளூக்ல புக் பண்ணோம். பட் ஓகே, நல்லா தான் இருக்கு. 2500 பெர் ஹெட் வந்துச்சு. ஸோ டோட்டலா 5000 ரூபாய். இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஃபுட்டு தான். உங்களுக்கு 1 டே பிஃபோர் வந்து உங்களுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்துருங்க. எங்க வரணும் எல்லாமே டீடைல்ஸா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துடும். ஸோ நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். நீங்க மரீனா டின்னர் க்ரூஸ் புக் பண்ண போறீங்கன்னா க்ளூக் ஆப்ல தியாங்கா 28 அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி புக் பண்ணுங்க. பிரைஸ் ஆஃபர்ஸை அவைல் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு டின்னர் க்ரூஸ் காஸ்ட்ல உங்களுக்கு இந்த டின்னரும் கவர் ஆயிடும். டின்னரும் சூப்பரா இருந்தது. ஸோ எங்களுடைய ஹோஸ்ட் வந்து எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பேசும்போது இன்னைக்கு எங்களுடைய ஆனிவர்சரி அப்படின்னு சொன்னோம். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போயிட்டு வந்து இந்த அரேபியன் டெசர்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாருங்க. வேற லெவல்ல இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட். அண்ட் அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி வேற லெவல். துபாய்க்கு வந்தீங்கன்னா இந்த டின்னர் க்ரூஸ் மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். புக்கிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதுல புக் பண்ணிக்கோங்க. நம்ம பாரிஸ்ல வந்து செயின்ட் ரிவர் க்ரூஸ் போயிருப்போம். பட் அது வேற மாதிரியான ஒரு வைப்புங்க. அண்ட் இது பார்க்கும்போது இது வேற மாதிரியான வைப்பு. ரெண்டும் நம்ம அப்படி ஈக்குவலா பேச முடியாது. அது ஒரு வகையில அழகு, இது ஒரு வகையில அழகு. சரி, ஓகே, நம்ம அப்படியே கீழே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? கீழே ஏசி இது வரைக்கும் விசிட் பண்ணல. சூப்பரா இருக்குங்க.
இல்ல கீழே ஏசியும் நல்லா தான் இருக்கு. மெனு சேம் மெனு தான், மேல இருக்கிற அதே மெனு தான், நல்லா இருக்கு. அண்ட் மேலே இந்த டான்ஸ் லைவ் என்டர்டெயின்மெண்ட் ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டின்னர் க்ரூஸ்ல இதுவும் இன்க்ளூடட் தான். அண்ட் செம்மையா இருக்குங்க இவங்களுடைய டான்ஸ். இது பேர் வந்து தனோரா டான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ப்ரொனன்ஸ் கரெக்டா பண்றேனான்னு தெரியல. தப்பா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதோடைய எக்ஸாக்ட் நேம் என்னன்னு சொல்லுங்க. சூப்பரா இருந்ததுங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே அவங்க பண்றது ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு 2 சுத்து சுத்தினாலே மயங்கி விழுந்துருவோம். வேற லெவல்ல இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சின்ன டிப்புங்க எல்லாருக்கும். சில நேரங்கள்ல இந்த மாதிரி தண்ணி வாபிள் ஆகும்போது, வாபிள்லாம் நிலையா இல்லாம அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்ல தண்ணி, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து சில பேருக்கு தலை சுத்தல் வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கையில வந்து இந்த வாமிட் டேப்லெட் கேரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒரு லைம் அந்த மாதிரி ஏதாவது கேரி பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதை நீங்க வந்து கம்ப்ளீட்டா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் சொல்றது. ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க வந்து டேப்லெட்டோ இல்லை ஒரு லைமோ கையில கேரி பண்ணிக்கோங்க, நல்லது. அண்ட் ஃபைனலி எங்களுடைய இந்த டின்னர் க்ரூஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு பிளசண்டா இருந்தது, சூப்பரா என்ஜாய் பண்ணோம், ஜாலியா இருந்தது. அண்ட் முடிச்சுட்டு அண்ட் அகைன்ங்க திரும்ப நம்ம அதே வழியில அப்படியே நடக்கிறோம். இந்த வாட்டி நாங்க வந்து மெட்ரோ எடுக்கிற ஐடியால இல்லை. ஸோ கேப்ல போயிடலாம், ஏன்னா நைட்டு லேட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கேப்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேப் எடுத்துட்டோம். இது என்னங்க 3 சக்கரம் காரு, சூப்பரா இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். Until then, bye from Vlogs by Diyanka.